புலம்பெயர் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிதான ஒரு அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது. சட்டவிரோதமாக குடியேற முயற்சிக்கக்கூடியவர்களே ஒரு தொகுதியினர் உயிரிழந்திருக்கக்கூடிய அவலமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வணக்க மக்களே, இந்த விஷயம் சம்பந்தமாகத்தான் இந்த காணொளி இன்றைய நாளில் பேசப் போகிறது. ஏனைய காணொளிகளுக்கு தருவதைப் போல ஆதரவை இந்த காணொலிக்கு தாருங்கள். காணொலியை முழுமையாக பாருங்கள். அப்போதான் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்பதான் பதிவிடக்கூடிய காணொலிகளை தொடர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதுக்கு முதல் பூங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சேலை ஒன்று 16 லட்சம் ரூபாய் வரை விலை போயிருந்தது என்ற முக்கியமான விஷயம் எல்லாரும் அது சம்பந்தமாக தான் பேசப்படுது. அதை தாண்டி மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் வெளியில் போகிறது. அதிகமாக வெளியில் போகிற ஆக்கள் இங்கே போக யோசிக்கணும்னு சொன்னால் இந்த கனடா பக்கம் போனால் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு கருத்து சொல்லுங்க. இப்போ பார்த்தாலும் கனடா தொடர்பான விஷயங்களை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி அதிகமாக யார் என்ன விஷயத்தை கேட்குறாங்களோ அது சம்மந்தப்பட்டக்கூடிய விடயங்களை தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். வேறு விடயங்கள் அல்லது வேறு நாடுகள் சம்மந்தப்பட்டக்கூடிய விஷயங்கள் தேவைன்னு சொன்னால் கீழே கருத்து பட்டியலை நீங்கள் சொல்லுங்கள். அது சம்மந்தமாகவும் இந்த விவரங்களை பார்க்கலாம். இப்போ கனடாக்கு வரக்கூடிய ஆக்களில் முக்கியமாக இந்த குடியேற்றவாசிகளாகத்தான் நிறைய பேர் வரையினம் விசிட்டர் விசா மூலமாக, ஸ்டூடெண்ட் விசா மூலமாக, ஏனைய விஷயங்கள் மூலமாக உள்ளே வரக்கூடிய அந்த முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் கனடாக்கு போகிறதான் உங்களுடைய இலக்காக இருந்தால் இது முக்கியமாக உங்களுக்குரிய அறிவுறுத்தல்களில் ஒன்றாக இதை மறக்காமல் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்றத காணொலியினுடைய ஆரம்பத்தில் சொல்லி வைக்கிறேன் என்று சொன்னால் அதில் பிரதானமான விஷயம் நீங்கள் எந்த மாகாணத்தில் எந்த நகரத்தில் போய் இருக்க போகிறீங்க இதை பார்த்து கொண்டதுக்கு பிறகுதான் மிச்ச வேலையை நீங்கள் பாருங்க அப்படின்றத காணொலியுடைய ஆரம்பத்தில் சொல்லி வைக்கிறேன். இது நான் சொல்வதற்கான விஷயம் கிடையாது. சில முக்கியமான முடிவுகள் சிலர் வெளியிட்டக்கூடிய தகவல்களுடைய அடிப்படையில் இது சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் வேலை வாய்ப்புகள், அதே போல அத்தியாவசிய சேவைகள், கலாச்சார சலுகைகள் மற்றும் வலுவான சமூக உறவுகள் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் போகக்கூடிய மாகாணத்தையும் நகரத்தையும் சரியாக தேர்வு செஞ்சீங்கன்னா தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் நிம்மதியாக வாழலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை இன்னொரு 5-10 வருஷத்தில் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் என்பது இதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் இதன் மூலமாக ஒரு பட்டியல் ஒன்றை போட்டிருக்கிறார்கள். எந்தெந்த மாகாணத்தில் எந்தெந்த நகரம் இதனுடைய ஒழுங்கினுடைய அடிப்படையில் ஒரு 10 நகரத்தை தரவரிசைப்படுத்திருக்கிறார்கள். அந்த விவரம் கூட இப்போதைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு உதவின்னு சொன்னால் கனடாக்கு தான் கனடாக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி யோசனை இருக்கக்கூடியவர்கள், அது பற்றி இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கக்கூடியவர்கள், அது பற்றி தேடிக்கொண்டிருக்கூடியவர்கள், அது தொடர்பிலான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆக்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய ஊடகம் தான் இந்த தகவலை வெளியிட்டது. நாங்கள் சுயாதீனமாக இந்த விஷயத்தை சொல்லலை அப்படின்றதை சொல்லி வைக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த நகரங்கள் எந்தெந்த மாகாணத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பட்டியல் குறிப்பிடுகிறது. இதில் முதலாம் இடத்துல டொரண்டோ இருக்குது. ஒன்டாரியோ மாகாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த நகரம் தான் முதலாவது இடத்துல இருக்குது. அங்கே கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. இது தொடர்பில் இந்த காணொலி பின்பக்கத்தில் நான் இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அதே போல தான் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய வான்கூவர் இந்த பகுதியும் மிக குறிப்பாக 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. தொடர்ந்து மான்ட்ரீஸ், கல்கரி, எட்மண்டன், ஒட்டாவா, மிசிசிகா, அதை தொடர்ந்து வின்னிபெக், ஹாலிஃபெக்ஸ் இப்படியான நகரங்கள் இடம் பிடித்திருக்கிறது. 10வது இடத்துல சஸ்கடூன் இந்த விஷயம் இருக்கிறது. இதில் அதிகமான இடங்களில் ஒன்டாரியோ மாகாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பகுதி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டாவா, மிசிசிகா இந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள தான் உள்ளடங்குது. டொரண்டோவும் அங்கே தான் இருக்குது. ஆகவே இந்த மாகாணத்தில் கொஞ்சம் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஏனைய விஷயங்களை பார்த்துக்கொள்வதைப் போல இலகுவாக இருக்கும் அப்படின்ற சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கனடாவினுடைய குடியேற்றம் தொடர்பிலான அமைப்பு இன்னும் சில விஷயங்களை அதனோடு சேர்த்து வெளியிட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய திறன்கள் அதே மாதிரி சுயவிவரங்களுடைய அடிப்படையில் புலம்பெயர்வர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறையும் அங்கே இருக்கிறது. அந்த அடிப்படையில் முன்னப்போதும் இல்லாத வகையில் அது இப்போது செயற்பட ஆரம்பித்திருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முன்னேற்றம், கலாச்சாரத்தினுடைய செழுமை, உயர்தர வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் இப்படியான விஷயங்களை வழங்குறதன் மூலமாக 2024 ஆண்டிலே புலம்பெயர்ந்தவர்களுக்கு சிறந்த ஒரு நாடாக கனடா இருப்பதை உறுதிப்படுத்துவதுதான் தங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் வராதிங்க, அங்க போங்க இங்க போங்க அப்படியான விஷயம் எல்லாம் சொல்லப்படைக்கலாம். அங்க இருக்கக்கூடிய சில சாதகமான விஷயங்களை இந்த ஆரம்பத்தில் பதிந்து கொள்கிற போதுதான் இன்னும் ஒரு விஷயம், நீங்க டொரண்டோக்குள்ளதான் போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். அது என்னடா சந்தோஷமான விஷயம், எப்ப பார்த்தாலும் அங்க அது பிள்ளை இங்க இது பிள்ளை, இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிலாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களா இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். மோசமானபடி நடந்தாலும் சொல்லணும், நல்லது நடந்தாலும் சொல்லணும். அதுதான் இந்த விஷயத்தினுடைய நோக்கமாக இருக்கிற போது டொரண்டோவில் இருக்கக்கூடிய ஆக்களில் இந்த வாடகை குடியிருப்பு அல்லது வாடகைக்கு நீங்கள் அடுத்தவரோட வீட்டிலையோ அடுத்தவருடைய ஆதனத்திலையோ இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கும். அது மாத்திரமில்லை, இந்த பட்டியலை பார்த்துட்டு நான் டொரண்டோக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்கக்கூடிய ஆக்களுக்கும் ஓரளவுக்கு இந்த முடிவு என்பது சாதகமாக உங்கள் பக்கம் இருக்கிறது.
என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய வீடுகளினுடைய சராசரியான வாடகை தொகை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவ்வளோ பெரிய தொகையெல்லாம் குறையல. ஆனா, குறைவொன்று அங்கே ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய ஒரு இணையதளம், குறிப்பா இந்த வாடகை தொடர்பிலான சில விஷயங்களை, அல்லது வாடகை தொடர்பான பதிவுகளை மேற்கொள்ளக்கூடிய இணையதளம் மேற்கொண்டிருக்கக்கூடிய தகவல்களுடைய அடிப்படையில இந்த முடிவு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சராசரி வீட்டுத் தொகை வந்து தொடர்ச்சியாக 3வது வாரமாகவும், மன்னிக்கணும் 3வது மாதமாகவும் வந்து வீழ்ச்சி அடைந்திருப்பதாக அந்த இணையதளம் சொல்கிறது. அந்த இணையதளத்தினுடைய இணைப்பு தேவை சொன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பகுதியில் நான் போட்டுறேன், தேவைப்படக்கூடிய அதில் போய் பாருங்க. இந்த மாதத்தினுடைய வாடகை தொகை எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 0.7% அது வீழ்ச்சி அடைந்த 1%க்கும் குறைவான இருந்தாலும் கூட அது ஒரு வீழ்ச்சியாகத்தான் பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து 3 மாதம் அப்படி சட்டப்பூட்ட நெகிரி போயிடக்கூடிய தொகை உண்டு. கொஞ்சமா குறைஞ்சா கூட பரவாயில்லை தானே. அப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த மாதத்துக்குரிய சராசரி வாடகை தொகையை பொறுத்தவரை $2782 பதிவாகிருக்கு. இந்த தொகை உங்களுக்கு குறைஞ்சிட்டான்னு சொல்லி நீங்க எங்களை பார்த்து கேட்டா, இதை விட அதிக தொகையில் எல்லாம் மாதாந்த வாடகை குடியிருக்கக்கூடிய ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். அப்படி குடியிருந்தாக்கள் இருக்கணும். அப்படி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் இப்போதும் அந்த பட்டியலில் இருப்பார்கள். அப்படி இருக்கல வந்து இந்த குறைவு என்பது ஓரளவுக்கு அவர்களை பொறுத்தவரையிலே சாதகமான விஷயம், திருப்பி தரக்கூடியதாக இருக்கும். கடந்த 2023ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய அக்டோபர் மாதத்தில் ஒப்புடைக்கல வந்து அப்பதான் இந்த எகிரல் என்பது ஆரம்பிக்க தொடங்கியது. இந்த அடிப்படையில் வாடகை தொகை இப்போது அந்த மாதத்தோடு ஒப்பிடுகிற போது வீழ்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கனடாவில் வாடகை தொகை அதிகமான நகரங்கள் எல்லாட்டி வந்து இப்போ 7% குறைஞ்சிட்டேன்னு சொல்கிறேன் தானே. அப்படி குறைஞ்சாலும் கூட கனடாவில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் அல்லது நகரங்களில் வாடகை தொகை அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு நகரங்களில் ஒன்றா வந்து டொரண்டோ இப்பையும் இருக்குது என்பதுதான் இன்னும் ஒரு பக்கம் தூக்கி வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. டொரண்டோவில் வந்து ஒரு படுக்கையரோடு கூடிய ஒரு வீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் சராசரியாக $2489 வரையிலே செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து அதுவே வந்து 2 படுக்கறை கொண்ட வீடாக இருந்துச்சுன்னு சொன்னால் $3270 சராசரி வாடகை தொகையாக கணிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே இன்னும் ஒரு படுக்கறை கூட 3 படுக்கறை உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் $3728 இது உயர்வடைந்திருக்கிறது. இது ஒரு குத்து மதிப்பான கணக்காக இது வெளியிடப்பட்டாலும் கூட இதுக்கு ஒரு கிட்டவா தான் இந்த தொகை இருக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். சொல்லப்படக்கூடிய இந்த விடயங்கள் தொடர்பில் வந்து கீழே நீங்கள் கருத்துக்களை பதிவிடக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளையா, இந்த தொகை இருக்கா இல்லையா, அங்கே என்ன நிலவரம் இருக்கு, சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எந்த அளவு தூரம் நம்பகத்தன்மையாக இருக்கின்ற விஷயத்தை வந்து கீழே பதிவிடுங்க. அப்படி இருக்கல வந்து ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொல்லி வைத்தேன். சட்டவிரோதமாக நாடொன்றுக்குள்ள போக முயற்சி தரக்கூடியவர்கள் நீரில் மூழ்கி பலியாக இருக்கக்கூடிய சோக சம்பவம் பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அது எங்கேன்னு சொன்னால் இந்த நீர் மூலமாக செல்லக்கூடிய அந்த பகுதி அல்லது கால்வாய்களூடாக செல்லக்கூடிய பகுதி எங்கே இருந்து எங்கே போகலாம்னு நிறைய பேர் ஊகிச்சிருப்பீங்க. பிரித்தானியாவுக்குள்ள தான் சட்டவிரோதமாக பிரவேசிக்க முயற்சி செய்திருக்கக்கூடிய முனைப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சில சட்டவிரோத குடியேற்றவாசிகள், அதிலும் குறிப்பாக இந்த ஆங்கில கால்வாயை அவர்கள் கடக்க முனைந்திருக்கிறார்கள். அதில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை வந்து பிரான்சினுடைய அதிகமான பத்திரிகைகள் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அந்த செய்தி அந்த பத்திரிகைகளை வந்து இப்போ வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக குடியேற முயற்சிக்கக்கூடியவர்களை தடுக்கிற சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் மசோதா வடிவில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது பலருடைய கவனத்தை இப்போதைக்கு ஈர்த்திருக்கிறது. இந்த படகு கவிழ்ந்த போது 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த படகு விபத்தில் இப்போதைக்கு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மீட்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பிரான்சினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, சட்டவிரோதமாக இந்த குடியேற்ற தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றுகிறது அல்லது சட்டவிரோதம் வரக்கூடிய ஆக்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்கிற அந்த விடயத்தில் வந்து பிரித்தானியாவுடைய பிரதமர் ரிஷி சுனக் அதீத பிடிவாதம் ஒன்றை தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்காரு. இங்கே வர்றது கஷ்டம், இல்லை வர்றதுக்கான அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அல்லது தடைகளை உடைச்சு ஏதோ ஒரு வழிகளால் உள்ளுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஆக்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துல பல்வேறுபட்ட விஷயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். இந்த விடயத்தை வந்து பல்வேறுபட்ட மனித உரிமைகள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் விமர்சித்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு மனிதத்தன்மையற்ற விடயமாக இருக்கிறது, கொடூரமான சட்டம், மனிதாபிமானத்துக்கு எதிரான நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடுகிறார் என்று சொல்லி நிறைய விஷயம் அவர்கள் தொடர்பில் வந்து எதிரான கருத்துக்கள் அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட 2024ஆம் ஆண்டு தொடங்கியதிலிருந்து இந்த முதல் 3 மாசத்துக்குள்ள மாத்திரம் சட்டவிரோதமாக 5000க்கும் மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருப்பதான் அவரை இந்த சீற்றத்துக்கு உள்ளாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே என்னதான் தடையை போட்டாலும் அதுக்கெல்லாம் வந்து சேர்றீங்களே, உங்களை வந்து இனி முற்று முழுதாக நிறுத்தணும் அப்படின்றதுக்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள்.
இதே மாதிரி தான் 2023ஆம் ஆண்டு சில தகவல்களை பெற்றுக்கொண்டார்கள். இப்படி சட்டவிரோதமா பிரித்தானியாவுக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஆட்கள்ல வந்து அதுல முதல் 5 நாடுகள் அவையெல்லாம் பட்டியல் படுத்தியிருக்கிறோம். அதுல சட்டவிரோதமாக நுழைந்திருக்கக்கூடிய குடியேற்றவாசிகள் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான் என்று சொல்லப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் 1ஆம் இடத்தில் இருக்கிறது, ஈரான் 2ஆம் இடம், பாகிஸ்தான் 3ஆம் இடம், இந்தியா 4ஆம் இடம், பங்களாதேஷ் 5ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். அப்ப ஸ்ரீலங்காவில இருந்து நிறைய பேர் போறாங்க. அவங்க இந்த பட்டியலுக்கு வரல என்று பார்த்தா இங்கிருந்து போகக்கூடிய ஆட்களை விட சட்டவிரோதமா அந்த பகுதிக்குள்ள பிரவேசிக்க முயற்சிக்கக்கூடிய ஆட்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் மாணவர், அதாவது ஸ்டூடெண்ட் விசா மூலமாக அல்லது விசிட்டர் விசா மூலமாக அல்லது யார் மூலமாக ஸ்பான்சர் செய்யப்பட்டு அங்கே பயணிக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சிக்கல் ஒன்று கிடையாது. அப்படி இருக்கிற போதும் சிலர் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இது அங்கே சொல்லப்படக்கூடிய விபரமாக இருக்கிறது. ஆகவே இதே இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றோம்னு சொன்னா இப்படியான மோசமான முடிவுகள் எடுத்து சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாதீங்க. சரியான வழிகள் இருக்கிறது, போவதற்கான சரியான ஆரோக்கியமான பாதைகளை தேர்ந்தெடுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம். நீங்க என்னதுக்கு போறீங்க? அங்க போறது உழைக்கிறதுக்கு. அங்க இருந்து அனுப்பக்கூடிய காசு இங்க வரக்குள்ள வந்து கொஞ்சம் மடங்குல வரும். இங்க மாத்திரமேல இந்த நாட்டுக்கு போனாலும் வந்து அதான் விஷயமாக இருக்கிறது. இந்தியர்களை பொறுத்தவரையிலும் அதான் யதார்த்தம், பாகிஸ்தானியர்களை பொறுத்தவரையிலும் யதார்த்தம் அதான், பங்களாதேஷோ ஏனைய நாடுகளை பொறுத்தவரையிலும் இதான் யதார்த்தமாக இருக்கிறது. ஆகவே அந்த நோக்கத்துக்காக போகிற போது கொஞ்சம் சரியான வழிகளை தேர்ந்தெடுத்து பாதுகாப்பான முறைகளை பயணங்களை மேற்கொள்ளுங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். இந்த விடயங்கள் தொடர்புடைய கருத்துக்களை சொல்கிற அதே வேளைகளை மறக்காம இப்பதான் நீங்க இந்த காணொலிக்கு சேனலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்பதான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். காணொலி தொடர்பில் மறக்காம கீழே வந்து கருத்துக்களை பதிவிடுங்க. தேவைப்படக்கூடிய ஆக்கள் பயணப்படுறதுக்கு திட்டமிட்டு கொண்டு வரக்கூடிய ஆக்களுக்கு வந்து இந்த காணொலியை பகிர்ந்து வைங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.